ஹாய் ஹலோடா. நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணேன்டா. பட் என்னால் கரெக்டாக வீட்டில் ஒர்க் கொடுத்துட்டாங்க. எனக்கு அழுக தாங்க முடியல. அதான் நான் பாதியோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால தான் இன்றைக்கி 2 பார்ட் போடலான்ட்டு திருப்பி அகைன் ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. ஓகேடா, போன பாட்டிலேருந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் எல்லாம் ரிலேட்டிவ்லாம் வந்திருப்பாங்கடா. உங்கள் வீட்லேயே 2 பேபி படுத்திருக்கனால தயாங்க்கு என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பீங்க. அவரும் உங்களுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிருப்பார். நீங்களும் உங்கள் கண்ட்ரோல் மிஸ் ஆகி நீங்களும் அவர் கூட இருந்திருப்பீங்க. நான் அதோடு தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் வந்து கண்டினியூடா. தயாங் தாண்டா ஒரு மிட் நைட்லேயே ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்களும் அவரை ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்காரு. உங்கள் ஃபோர்ஹெட்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம டயர்டில் தாண்டா படுத்திருக்கீங்க. உங்களை தூக்கி போய் உங்கள் பெட்டில் தான் படுக்க வைக்கிறாரு. அவரோட பேண்ட்டும் ஷர்ட்டும் தானே எடுக்கிறாரு. நைட்டு பார்த்துருப்பார்லடா. எந்த சைடு கழட்டி போட்டோம்னா அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த சைடு கிடக்குன்ட்டு அவரும் எடுத்துடுறாரு. ஃபோனை தான் ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா கரெக்டாக 2:30 ஆகுது. நீங்கள் வீட்டில் நேக்கடாக தானே இருக்கீங்க. அவர் ஷர்ட் எடுத்து தானே உங்களுக்கும் மாட்டி உங்களுக்கு தூக்கி ஒரு மாதிரி அவர் மாட்டி பட்டன்லாம் போடுறாரு. அவரும் ஒரு பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. வெளியில் பார்த்தா அங்கனைக்கு படுத்திருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி படுத்திருக்காங்க, எப்படி போக போகிறோம். ரூம்புக்குள்ளேயே வர்றாரு. அவருக்கு என்ன பண்ணுறன்னே தெரில. திரும்பி பார்க்குறாரு. நல்லா தூங்குறாங்க. இவ்வளோ இப்படியே போட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு உங்களை பெட்ஷீட் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி வேர் பண்ணிவிட்டு கீழே கிடக்கிறவங்க சாரீ உங்கள் ப்ளவுஸ்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி விலகி தாண்டா அந்த ஸ்டெப்பில் ஏறியும் போகிறாரு. அப்போ ஒரு குட்டி பாப்பா தாண்டா எந்திரிக்குது. அம்மா அம்மா அங்கே யாரும் போகிறாங்க, அம்மா அங்கே யாரோ போகிறாங்க. ஏய் படுடி, சும்மா என்ன எண்டுக்கிட்டு இருக்காம. தயங்கும் அவர் இறங்கி தாண்டா சாம்பமோனோட மாடியிலையும் ஜம்ப் பண்ணி கீழேயும் போகிறாரு. அவர் ஷர்ட் போடாமல் தாண்டா போகிறாரு. பைக்கும் எடுக்கிறாரு. அப்போ அவர் பேண்ட் பேக்கில் தான் கை விடுறாரு. சாவி இருக்கு. அப்புறம் திருப்பி விடுறாரு. என்ன செயினை காணோம். இந்த பக்கத்து நல்லா பார்க்குறாரு. பார்த்தா செயின் மிஸ் ஆயிடுச்சு. ஓ செயின் ஒருவேளை உள்ளே இருக்கா. பேண்ட்டை தூக்கி போடலது வீட்டில் மிஸ் ஆயிடுச்சா என்ன. ஓ சரி விட்டு, இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு தாண்டா போகிறாரு. பின் வாசலில் தாண்டா அவரோட பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் மாடியில் போய் படுத்துக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ எதுக்குடா போய் சொல்லிட்டு எங்கடா போனேன் அப்படின்னு எதுவும் சண்டை இழுப்பாங்க அப்படின்ட்டு அவர் மாடியிலே படுத்துக்கிறாரா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. அவரும் வேகமாக கீழே இறங்கி அவரோட பைக்கை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்த மாதிரி முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டீ என்னடா. என்னம்மா இப்போ தாம்மா வந்தேன், எக்ஸாம் போகணும்ல அதான் காலையிலே வந்துட்டேன். டேய் என்னால் நம்ப முடியலடா தயாங், காலையிலே அதுவும் சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கடா. என்னம்மா தூக்கமாக வருதுமா. ஏன்டா நைட்டில் தூங்கலையா என்ன. படிச்சேம்மா. ஓ செப்போ கொஞ்ச நேரம் போய் தூங்கு அப்படின்றாங்க. அவரும் உள்ளே போய் தூங்குறாரு. இப்படியே டைம் ஆகுதுடா. தோணுதாண்டா ஜானுக்கு கால் பண்ணியிருப்பான். டேய் என்னடா. டேய் மச்சான், என்னை நீ ஏன் இன்னைக்கு கூட்டிகிட்டு போடா. ஏன்னா தயாங்கா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கான்டா. பாவம் அவனே வீட்டுக்கு வரட்டும். வெளியில் பார்த்து அவனோட பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டான் போல். என்னடா இன்னி நேரத்துலேவா. ஆமாடா அவன் போயிட்டான். டே நீ ஏன் கூட்டிகிட்டு போடா. சரிடா டே கால் பண்ணிடுறா. சொல்கிறேன் அப்படின்ட்டு அவனும் வச்சிடுறான். கொஞ்ச நேரத்துலேயே தயாங் தாண்டா கால் வருது. இப்போ தான் வருது யார் அப்படின்ட்டு அவரும் தூக்குறிச்சிலே கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ டேய் தயாங், நான் தாண்டா ஜான். சொல்கிறா மச்சான். டேய் தோணை நானே கூட்டிகிட்டு வரேன், நீ காலேஜுக்கு வந்துடு. ஏன்டா. அதான் நீ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கலடா, அதான் என்னை குற்றம் சொல்லிட்டான், நீ வந்துடு. சரிடா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். டைமை பார்க்குறேன், கரெக்டாக 7 ஆச்சு. கிளம்பும் அப்படின்ட்டு அவனும் ரெஸ்ட் ரூம் போகிறான்டா. இந்த சைடு நீங்கள் தான் அந்த பேபிங்க கொஞ்சம் காலையிலே எந்திரிச்சிருக்குங்க ஒரு மாதிரி. அந்த சவுண்டில் நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அக்கா
உச்சா வருது. எனக்கா உச்சா வருது. நீங்களாம் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன பாப்பா உச்சா வருதா? ம் சரி எந்திரி அப்படின்ட்டு அவங்களும் அந்த பாப்பாவை கீழே இறக்கையில் தானே அவங்களுக்கு ஆ என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? ஒன்றும் இல்லை. ஆமாம் என்னக்கா நீங்கள் இப்படி தான் தூங்குனீங்களா? எப்படி? ஐயோ ட்ரெஸ்ஸு இல்லை சட்டை போட்டு தூங்கியிருக்கீங்க. அது அவனோட ஆமாம் பாப்பா அதான் ரெஸ்ட் ரூம் அதில் போய் நீ உச்சா போயிட்டு வந்துடு அப்படின்ட்டு அந்த பாப்பாவும் போயிடுது. உங்களை பார்க்குறீங்கடா அவனோட ஷர்ட்டு போட்டிருக்கீங்க. இன்னொரு பாப்பா தூங்குதுடா. நீங்கள் தான் மெதுவாக எந்திரிச்சு பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் போயிட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா அந்த டேபிளில் தான் உங்கள் ஷர்ட் அதாவது உங்கள் சாரியும் ப்ளவுஸும் இருக்குது. அதையும் பார்க்குறீங்க. அதை அவன் தான் எடுத்து வச்சுட்டு அவனோட ஷர்ட்டை அவங்களுக்கு போட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு. யாருடா நீ? நைட்டு வர்ற, காலையில் எந்திரிச்சு போயிடுற. ஏன்னா நைட்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுற. ஓயன்மா ஓயன் அம்மா அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக எந்திரிச்சு நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. அக்கா நான் இன்னும் உச்சா போகல. நீ போ பாப்பா, உச்சா போ, நான் அக்கா வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கண்ணை முடிக்கங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது அந்த பாப்பா பண்ணுறது. அப்படி நீங்களும் ஒரு மாதிரி கண்ணை முடிக்கிறீங்க. அந்த பாப்பாவும் உச்சா இருந்துட்டு நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்க நான் போயிட்டேன் அப்படின்றது நீங்களும் பார்க்குறீங்க. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், பாட்டி கேட்டால் சொல்லிடு அப்படின்னா அதுவும் போயிடுதுடா. நீங்களும் ஒரு மாதிரி டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. ஏய் குள்ள வண்டு எங்கே ஒயனக்கா? அக்கா ரெஸ்ட் ரூமில் இருக்குது. ஓ ரெஸ்ட் ரூமில் இருக்காளா? சரி எங்கே அந்த பாப்பா? அவள் தூங்குறா. சரி வா காஃபி குடிக்கலான்னு அப்படின்ட்டு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அந்த ஷர்ட்டை தானே ஒரு மாதிரி பட்டன்லாம் கழட்டுறீங்க. அந்த ஷர்ட்டும் கழட்டிட்டு உங்களை தான் பார்க்குறீங்க. அங்கங்கே ஒரு மாதிரி குட்டி குட்டி பைட் மார்க்காக இருக்குது. அந்த ஷர்ட்டை எடுத்து எங்கிட்ட ஒளிச்சு வைக்கிறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஆங்கரில் போட்டு நீங்களும் ஒரு மாதிரி தலை தாண்டா குளிக்கிறீங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தலை சுற்றி ஒரு மாதிரி வாமிட் வருது. அங்கேயே ரெஸ்ட் ரூம்லேயே ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குதுடா. அப்படி வாமிட் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி கீழேயே உட்காந்துடுறீங்க. அவ்வளோ டயர்டாக இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களும் பைய எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த டவல் எடுத்து கட்டிட்டு அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பையவே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளிலேயும் வாரீங்க. பார்த்தா அந்த குட்டீஸ் ரெண்டுமே வெளியில் போயிடுச்சுங்க. நீங்களும் பைய போய் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை அந்த ஷர்ட் இருக்குல்லடா அதை எடுத்து உங்கள் கபோர்டுக்கு கீழே உள்ளே ஒளிச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து தாண்டா போட்டுக்கிட்டு உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா தாண்டா காஃபி கொண்டுக்கிட்டு வர்றாங்க. உங்களையும் பார்க்குறாங்க. தலை பூரா அப்படி ஈரமாக இருக்குது. அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? அம்மா ப்ளீஸ் நான் அப்பாவை பார்க்கணும், அப்பாவை கூப்பிடுங்க. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு உங்கள் அம்மா தான் தலை தோட்டுறாங்க. ப்ளீஸ்மா அப்பாவை கூப்பிட்றீங்களா? என்னாச்சுமா? எதுக்கு அழுகுற? ப்ளீஸ்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரீங்களா? உங்கள் அம்மா வெளியில் போயிடுறாங்க. என்னாச்சுமா? ஓயன் கூப்பிட்றா. இல்லைம்மா நாளைக்கு கல்யாண வேலை இருக்குது, நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, அப்புறம் வரேன்னு சொல்லு. எங்கே வாங்க. அவள் ஒரு மாதிரி அழுத்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா இப்படியா ஆளுங்கள்லாம் இருக்காங்க, எங்கே ப்ளீஸ் வாங்க அப்படின்னு உங்கள் அம்மா தாண்டா கையோடு கூட்டிக்கிட்டு வர்றாங்க. ஒரு மாதிரி உள்ளே விட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா தாண்டா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்னடா என்னாச்சு, எதுக்கு அப்பாவை கூப்பிட்ட அப்போ நீங்கள் உங்கள் அப்பா ஷோல்டர்லேயே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு அழுகுறீங்க. ஏம்மா அழுகுற? அம்மா எதை சொன்னாலா? இல்லைப்பா. அப்பா ப்ளீஸ் எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னடா? அப்பாட்ட சொல்கிறா. இந்த கல்யாணத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணுறீங்களாப்பா? உங்கள் அப்பா அவங்கள ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. எதுக்குடா என்னாச்சு? அப்பா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. என்னால் ஒரு பர்சனை ஏமாற்றி போய் என்னால் வாழ முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா உங்களை கெஞ்சி கேட்குறேன். அம்மா எனக்கு இது கல்யாணம் வேணாம்மா, ப்ளீஸ் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுங்க.
சொல்லிக்கிட்டு இருக்கையிலே உங்களுக்கு வாமிட் வருது. நீங்களே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு தாண்டா ஓடுறீங்க. அம்மாவும் என்னன்னு உங்கள் பக்கத்தில் தான் வர்றாங்க. நீங்கள் உள்ளே ரொம்ப வாமிட் பண்ணுறீங்க. ரொம்ப டயர்டாகவும் இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் உங்களை கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பெட்லேயே ஒரு மாதிரி உட்காடுறீங்க. உங்கள் அப்பா உங்களையே பார்க்குறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. விடிஞ்சா கல்யாணம். இப்போ போய் இந்த மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டை சுற்றி உங்கள் ரிலேட்டிவ். அவரால் கத்தியும் சொல்ல முடியாது. உங்கள் அப்பா தாண்டா ஒரு மாதிரி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு கீழே நீல் டவுன் பண்ணி, ப்ளீஸ் ஓயன், அப்பா சொல்கிறது கேளுடா, இந்த கல்யாணம் மட்டும் பண்ணிக்கடா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ப்ளீஸ்டா இதை மட்டும் வேணான்னு சொல்லாத, எங்களுக்கு வேறு வழி தெரியல, பேபியும் அபார்ஷன் பண்ண மாட்டேன்ற, இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இப்போ வேணான்னு சொல்கிறியடா, வெளியிலலாம் நம்ம ஆளுங்க தாண்டா, தெரிஞ்சா ரொம்ப அப்பானால உயிரோடவே வாழ முடியாதுடா, அப்பா அப்படி சொல்லாதீங்க. நீங்களும் உங்கள் அப்பா கையிலேயே உங்கள் தலையை வச்சு அழுகுறீங்க. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா உங்கள் டோர் தாண்டா நாக் ஆகுது. உங்கள் அம்மா உங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் டோர் தான் பார்க்குறீங்க. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறீங்கடா. உங்கள் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு குட்டி பாப்பா தாண்டா உள்ளே வருது. உள்ளே எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஓயனக்கா, நீங்கள் அழுதீங்களா? உங்கள் கண்ணில் பூரா கண்ணீர் தனியாக இருக்குது. எதுக்கு அழுதீங்க? உங்கள் அப்பா அடித்தாங்களா? இல்லை இந்த அம்மா அடித்தாங்களா? சொல்லுங்கள், இப்போவே குச்சி எடுத்து உங்களை அடிக்கிறேன். நீங்கள் இந்த பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு, என்னை யாரும் அடிக்கலை, சும்மா தான் கண்ணில் தூசி பட்டுருச்சு அப்படின்ட்டு அந்த பேபிட்டையும் சொல்கிறீங்க. ஓ அப்படியா? உங்கள் அப்பா தாண்டா. ப்ளீஸ் ஓய், அப்பா கண்டித்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா, இல்லைனா அப்பாவை உன் கையால் விஷத்தை வாங்கி வச்சு எனக்கு கொன்றுடா. எனக்கும் அம்மாவுக்கும் ரெண்டுலேயுமே சம்மதம் தான். உன் கையால் விஷத்தை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்லடா, இதில் நீ ரெண்டுமே எது வேணா டிசைட் பண்ணிக்கடா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வெளியில் போயிடுறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி அழுக வருது. நீங்களும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அந்த பேபி இருக்குது. அக்கா, நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்ன பாப்பா, என்ன சொல்கிற? அழுகுறீங்களா? இல்லைடா அக்கா, நான் ஒன்று சொல்லட்டா? நைட்டு உங்கள் ரூமில் இருந்து யாரோ வெளியில் போனதை நான் பார்த்தேன். அந்த பாப்பாவோட ஃபேஸை திரும்பி பார்க்குறீங்க. என்ன? நான் பார்த்தேன். உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் மாடியில் படி இருக்குல்ல, அதில் ஏறி போனாங்க. அதுவும் அவங்க ஷர்ட்டையே போடாமல் போனாங்கக்கா. நான் பார்த்தேன். பாப்பா, என்னக்கா? அக்கா ரூம்லேருந்து வந்துட்டு போனது யார்கிட்டையும் சொல்லாதடா. ப்ளீஸ் அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் தான், நான் யார்கிட்டையும் சொல்லலை. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நைட்டு என் அம்மாவை கூப்பிட்டேன், அவங்க கண்டுக்கவே இல்லை. அதான் அவங்கள கூப்பிட்டு சொன்னேன். ஆனால் அந்த அங்கிள் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நீ பார்த்தியா? ஃபேஸை பார்த்தியா? அவ்வளோ வெள்ளையாக இருந்தாங்க. அதுவும் உங்களை விட வெள்ளையாக இருந்தாங்கக்கா. சரி, நான் போட்டுமா? அவளும் போயிடுறா. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. உங்களால் பார்க்க முடியல, பட் அந்த பாப்பா பார்த்துருக்கு. உங்களுக்கு டைமும் இல்லைடா அந்த பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா விடிஞ்சா அவங்களுக்கு கல்யாணம். இப்போ போய் அந்த பாப்பாவை கூட்டிக்கிட்டு போய் அந்த பர்சனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா சொல்லிட்டு போனதையே நினச்சி பார்க்குறீங்க. உன் கையால் விஷத்தை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அமைதியாகவே இருக்கீங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பூரா நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைட் தயாங் தாண்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் தான் வர்றான். தயாங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தாண்டா வர்றான். அவங்க அப்பா ஆல்ரெடி ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஏன்னா நாளைக்கு லீவு போடணும் அப்படின்ட்டு.
எங்கம்மா அப்பா? அவர் வெளியிடத்துலேயே போயிட்டாரா? நாளைக்கு லீவ் போடணும்ல. எதுக்கு? டேய் நாளைக்கு ஜெஃப்க்கு மேரேஜ்டா. டயாங் நாளைக்கு சீக்கிரமாவே கிளம்பிடுறா. எதுக்கும்மா? டேய் நாளைக்கு ஜெஃப்க்கு மேரேஜ்டா. அம்மா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குமா, நீ என்னம்மா? டேய் நாளைக்கு ஒரு 7 o'clockலாம் தாலி கட்டணும்டா. அப்போ தான் முகூர்த்தம் இருக்கா. உனக்கு என்ன 9 o'clock தானே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீ முடிச்சுட்டு போயிடலாம். டேய் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்ரு. டேய் தயாங் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. என்னம்மா? பொண்ணு சும்மா தேவதை மாதிரி இருந்தாடா. ஏய் சும்மா இரும்மா. உன் மருமகளை பார்த்தா சொர்க்கத்தில் இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்பாம்மா. போயும் போயும் அவனோட ஆளை சொல்கிறேன். ஏய் தயாங் ஒன்றுத்தான். ஆ சொல்லுமா. அவ்வளோ லட்சணமாக இருந்தாடா. அந்த மாதிரி மருமக தாண்டா உனக்கும் பார்த்து கல்யாணம் பண்ணணும். சேச்சா நீ என்னம்மா அப்படி சொல்கிற அந்த பொண்ணை போய்? உனக்கெல்லாம் மருமக ஆல்ரெடி பிறந்திருப்பாம்மா. என்ன தயாங்க சொல்கிற? இல்லைம்மா நானே இப்படி வளர்ந்துருக்கேனா? எனக்கு வர்ற பொண்டாட்டி எனக்கும் வளர்ந்துருப்பாள்லம்மா. அது சொன்னேன். தயாங் எங்கிட்டும் பிக்கப் பண்ணிட்டியாடா? இல்லாமா நீ வேற. தயாங் அது மட்டும் இல்லைடா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. கட்டினா அந்த மாதிரி மருமகளை தாண்டா கட்டணும். என்னம்மா ஓவரத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க? அதை விட உனக்கு சூப்பரான மருமக என்னடா ரெடி பண்ணிட்டியா என்ன? ஏம்மா ஆல்ரெடி பிறந்திருப்பான்னு சொன்னேம்மா. ஏம்மா சும்மா சும்மா ஏதாவது உளறிச்சு என் வாயவே பிடுங்க பார்க்குற? என்னது? இல்லைம்மா அப்படிப்பட்ட மருமகளை பார்க்கலாமே. அப்போ அப்போ தயாங்கோட சிஸ்டரும் வர்றா. ஏம்மா அந்த அண்ணி எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா? எனக்கே கண்ணு பட்டுருமா. அவங்க அவ்வளோ அழகு. ஜஃபர் அண்ணாவுக்கு ஏற்ற பொண்ணு அவங்க தான். அந்த பொண்ணை போய் உன் பையனுக்கு அதே மாதிரி பொண்ணு பார்க்கணுன்ற? இவனுக்கெல்லாம் ரோட்டில் போகிற பிச்சைக்காரி தாம்மா கிடப்பா. ஏய் குண்டச்சி என்னடி பண்ணுற? எனக்கு பிச்சைக்காரி மாதிரியா? ஆமாடா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தான். அந்த அண்ணி எவ்வளோ அழகா தெரியுமா இருந்தாங்க. நீ மட்டும் பார்த்துருந்த அங்கே ஃப்ளாட் ஆயிருப்படா. ஏய் அம்மா சும்மா சொன்னேம்மா. டேய் தயாங் உன் தங்கச்சி சொன்ன மாதிரி அவன் நிஜமாவே அம்புட்டு அழகா இருந்தாடா. என்ன மகளும் அம்மாவும் ரொம்ப தான் சொல்கிறீங்க. சரி சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் தயாங் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும். தொண்ணு மாப்பிள்ள நீ தான். ஏற்கனவே ஜானாமா உன்னை பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுன்றாங்க. நீ கண்டிப்பாக நாளைக்கு வர்ற. ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஏம்மா உன் பிள்ளைக்கு போய் அந்த மாதிரி பொண்ணு பார்க்கணுன்ற? ஏன்டி என் பிள்ளைக்கு என்ன குறைச்சா? உன் பிள்ளைக்கு ஒன்றும் குறைச்சலாம் இல்லை, அழகாக தான் இருக்கான் என் அண்ணா. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இவனுக்கெல்லாம் கிடைக்காது. ஏன்டி இப்படி சொல்கிற? என் பிள்ளைக்கு அதே மாதிரி பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பா. என் பிள்ளை சொன்ன மாதிரி இந்நேரம் பிறந்திருப்பாடி. ஆமாம் ஆமாம் விட்டா குழந்தையே பெற்றிருப்பான்னு சொல்லுவேன். இதுவும் நல்லா தாண்டி இருக்குது. ஏம்மா எனக்கு சாப்பாடு கட்டுமான ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. அப்படியே கிளம்பி அவளும் கிளாஸுக்கு போயிடுறாடா. தயாங் தாண்டா அவருக்கும் காலேஜ் போயிடுறாரு. ஜெஃபர் தாண்டா உங்கள் ஃபோனுக்கும் கால் பண்ணுறாரு. நீங்களே யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஆல்ரெடி உங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்க, நீங்களும் பதிஞ்சிருப்பீங்க நேம் போட்டு. அதை நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அட்டன் பண்ணி பேசவே தோணவே இல்லை. அகெயின் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் ஒரு மாதிரி அட்டன் பண்ணிட்டு காதில் தாண்டா வைக்கிறீங்க. அவரும் பொண்டாட்டின்னு கூப்பிடலாமா இல்லை ஒயன்னு கூப்பிடலாமான்ட்டு ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கார் அவரும் ஃபோனில். நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அப்போ அவரும் ஒயன் ஒயன் கேட்குதா? கேட்குது ஜெஃப். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரூமில் இருக்கேன். சாப்பிட்டியா? இல்லை. ஏன் சாப்பிடல? சாப்பிட வேண்டியதானே? பசிக்கலை. வேறு என்ன கேட்குன்னு தெரியலையே. டேய் ஜெஃப் என்னடா அப்படி பண்ணுற? நாளைக்கு உன் ஒய்ஃப் ஆக போகிறா. இப்படி தான் பேசணுமா என்ன? ரொமான்டிக்காக ஏதாவது பேசேண்டா. அப்புறம் ஏன் நாளைக்கு உனக்கும் எனக்கும் மேரேஜ், அது தெரியும்ல? அதை பற்றி நீ
ஏதாவது யோசிச்சிருக்கியா? நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கீங்க. என்ன இவ பேசவே மாட்றா? நம்ம எது கேட்டாலும் ம்ன்றா. இப்படிலாம் இல்லையே, முன்னாடி நல்லா தானே பேசினா. ஒருவேளை நாளைக்கு மேரேஜ்னால நர்வஸாக இருக்காளா என்ன? ஒயன் ஆ என்னை பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் எதுவுமே பேசல. ஒயன் கேட்குதா என்னடி? அப்போ நீங்கள் அவர் என்னடின்னு சொல்லியிருப்பார்லடா. அப்போ அவர் டே சொன்னதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அவர் தான் உங்களை போடி வாடின்ட்டு பேசிடுவார். உங்கள் கண்ணு ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லு ஒயன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் தூங்கட்டுமா? ஐயோ, சரி, தூங்கு தூங்கு. சாரி ஒயன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? இல்லை இல்லை, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அதான். சரி நீ தூங்கு. ஓகே அப்படின்ட்டு அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பெட்லேயே படுத்துக்கிறீங்க. உங்கள் அம்மா தானே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஃபுட்டெலாம் எடுத்தாந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்க, அவங்களாம் உங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சாப்பாடு ஃபுட் ஊட்டி விட்றாங்க. உங்கள் அம்மாட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலை, அவங்களும் எதுவும் கேட்கல. நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிலாம். இப்படியே டைமும் ஆகுதுடா. இங்கே தயாங் தாண்டா, அவர்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு கிரவுண்டில் தாண்டா நம்ம ஜாம்பாமாவும் ஜானும் தாண்டா ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயாங் தான், டேய் இன்னைக்கு என்ன மயத்துக்கிட்ட இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, சும்மா தனியாக கூட நிம்மதி இருக்க முடியாது, லொல்லு லொல்லுன்னு ஓயாம உடச்சிக்கிட்டே இருக்கீங்க. டே மச்சான் தயாங்க பாரா, ஜானு எப்போ பார்த்தாலும் எங்கூட வம்பளத்துக்கிட்டே இருக்கான். டே தயாங், இவன் சரியில்லைடா. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பொண்ணை ஷூட் விட்டுட்டே இருக்கான்டா மச்சான். அந்த பொண்ணு இந்த மூஞ்சியை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுது. ஆனால் இவன் விடாமல் அந்த பின்னாடியே தர்றான். இல்லை மச்சான், பார்க்கையிலே பேர் சும்மா கும்தாவா இருந்தா. சொன்னீனே, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? என்ன மச்சான், ஆண்டியை பார்த்தாலும் அசிங்கப்படுத்துறீங்க. சரி யூத்தை பார்த்தா பிக்கப் பண்ணலன்னு பார்த்தா அங்கேயும் இப்படி கேவலப்படுத்துறீங்க. நான் என்னடா பண்ணுறது? விஷ்ணு தாண்டா. டேய் என்னடா அந்த ஒரு ஃபிகர் போகுது எங்கடா? அந்த ஒரு மச்சான் தயாங்க பாடுறா, டே அவதான்டா, டே பாரா. டே இங்கே பாடுறா. அந்த பொண்ணு இவனை பார்த்து எப்படி பயப்படுந்து பாடுறா. அப்போ தயாங்கும் பார்க்குறாரு. டே சாம்பமோனே அங்கே பாடுறா, அவள் உனக்கு எப்படி பார்த்து பயந்து ஓடுறா. இல்லையாடா? டே மச்சான் எனக்கு பிடிச்சிருக்குடா, டே அவளை மட்டும் எப்படியாவது எனக்கு சேர்த்து வைங்கடா. டீ என்னை பார்த்தா என்ன மாமா மயிறு மாதிரி இருக்கா? மச்சான் என்ன மச்சான், உங்களுக்குன்னு ஹெல்ப் வந்தால் நாங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம். தயாங்கா, நீ கூட ஏதோ ஒரு பொண்ணை உசார் பண்ணுற மாதிரியே தெரியுதுடா. என்ன சொன்ன? இல்லை மச்சான், நான் சும்மா தான் சொன்னேன். நீ அங்கே இல்லை மச்சான், நீ அங்கே ட்ரிப்பில் கூட கவிதை மலை பொழிச்சில்ல மச்சான், அதனால தான் மச்சான். டே சாம்பமோனே இப்படி கட் பண்ணிடுவேன். ஐயோ ஏன்டா எப்போ பார்த்தாலும் என் குஞ்சிலே கை வைக்கிற? தயாங்க, எனக்கு அந்த பிகரை எப்படியும் அதை உசார் பண்ணி விடுங்கடா, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஜானு விஷ்ணு எல்லாம் சிரிக்கிறாங்க. டே ஜானு என்ன தயாங்? டே நாளைக்கு எனக்கு பிடிக்காது அங்கே போகவே. காலைல ஒரு கல்யாணத்துக்கு வந்துருங்கடா. என்னடா மொட்டையா கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்கிற? யாருக்கு கல்யாணம் மச்சான்? என்ன மச்சான் உனக்கு தான் கல்யாணமா என்ன? ஆமாடா எனக்கு தான் கல்யாணம், வந்துருங்க. டே தயாங் சொல்லவே இல்லை, பொண்ணு யாரா? நம்ம ப்ரொஃபஸரோட பொண்ணு. மச்சான் ப்ரொஃபஸருக்கு பொண்ணு இருக்கா? டேய் சும்மா சொன்னடா. இல்லைடா, என்னோட எதிரி இருக்கால, ஆமாடா ஜஃபரு, அவனுக்கு தான் நாளைக்கு கல்யாணம். நான் தான் தனமாப்பிள்ளையா வரணும்ன்ட்டு ஜானா அம்மா வேற சொல்லிட்டாங்க. அவங்க பேச்ச என்னால் கேட்கவே முடியாது. அவங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. என்ன மச்சான், உனக்கு தான் அவனை கண்டாவே பிடிக்காது? ஆமாடா, அவனை கண்டாவே உனக்கு பிடிக்காதடா, எப்படிடா? என்ன பண்ணுறதுடா, என் வீட்டில் தானே கூப்பிட்றாங்க, அதுவும் காலைல 6 மணிக்கு கல்யாணமா. தான் மச்சான் எனக்கு வெறுப்பாக இருக்குது. அகேனா அவன் மூஞ்சில் முள்ளிக்கவே எனக்கு காண்டும் மோதிராகுதுடா. எப்போ பார்த்தாலும் என் பொருள் மேலே கை வைப்பான்டா. எனக்கு எந்த பொருள் பிடிக்குதோ அந்த பொருளை தான் அவன் கரெக்டாக குறி பார்த்து எடுப்பான். அதான் அவன் மூஞ்சில் முள்ளிக்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது, போய் தொலைணுன்றாங்க. அதுவும் அவனுக்கு தோணும் மாப்பிள்ள எனக்கு அப்படியே காண்டும் மயிராகுது. என்ன மச்சான் தோணும் மாப்பிள்ளையா?
மச்சான் தொண பொண்ணு உஷார் பண்ணு. ஏய் ஏய் என்ன மச்சான் சும்மா சைட்டு அங்கங்க. மச்சான் அவன் நாங்களும் வரேன்டா. டேய் நீங்களாம் வர்றதுக்கான தானே அவங்களையும் கூப்பிடுறேன். என்னால் அங்கே கடுப்பு மயிராக இருக்கும். சரி மச்சான். அப்போ அங்கே கலர் கலர் குட்டிலாம் வருவாளுங்க. அங்கே பார்த்து ஏதாவது உஷார் பண்ணி. டேய் ஜானு உனக்கும் ஒரு பொண்ணு உஷார் பண்ணுறா. அங்கேயே பார்த்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அடுத்த வருஷமே நம்மளும் கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தன் ஆயிடுவோம். தோணு. அப்போ அந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணு அ- எந்த பொண்ணுடா? டேய் மச்சான் பாரா தயங்க. இப்போ தான் நம்மளை மாமா வேலை பார்க்க சொன்னா, இப்போ பார்த்தா கில்மா வேலை பார்க்க சொல்கிறான். அதான் சொல்கிறேன் தோணு, உனக்கு ஆக்டிங்கே தான் செட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லாம் அவனுக்கு செட் ஆகுது மச்சான். டே நான் சும்மா சொன்னேன்டா, எனக்கு இந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணே கரெக்ட் பண்ணி கொடுங்கடா அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி பண்ணால் காமெடி பண்ணுறாங்க. டே மச்சான் காலைல 6 மணிக்கெல்லாம் கல்யாணமா, வந்துருங்கடா. காண்டாகுது. நீ சொல்லிட்டேலடா, கரெக்டாக 5 மணிக்கெலாம் அவனுக்கு கால் பண்ணுறோம். உங்கள் வீட்டு வாசம் முன்னாடியே நிற்கிறான். எனது வீட்டு வாசம் முன்னாடியா? வீட்டு வாசம் முன்னாடி எப்படா? நான் தான் அவன் வீட்டில் இருப்பானே. டேய் 5 மணிக்கு ஏன் வீட்டு வாசலண்டா? டேய் 5 மணிக்கு தான் 6 மணிக்கு கல்யாணத்துக்கு போக முடியும். சரி சரி ஓகேடா, வந்துடுங்க அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இப்படியே டைமும் ஆகுதுடா, காலேஜும் ஃபினிஷ் ஆகுது. வீட்டுக்கு தான் போகிறாங்க. உங்கள் வீட்டில் தான்டா உங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது. உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸும் இல்லை. நீங்களும் ஒரு மாதிரி ஜடாமாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் 2 ஹேண்ட்லேயும் தாண்டா மருதாணி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் கால்லலாம். ஜஃபர் தான் உங்களுக்கு அகைன் கால் பண்ணுறாரு. நீங்கள் காலே அட்டன் பண்ணல. அங்கே ஜஃபரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் செம்மையாக சண்டை நடக்குது. எனக்கு பிடிக்கலங்க, நான் இப்போயே என் பையன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் சொன்னேன்னா பார்த்துக்கடி, இந்த வீட்டை விட்டே நீ போகிற நிலமை வரும். ஏங்க அப்படிப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டு மருமகளை ஏற்றிக்கிட்டு அதுக்காண்டி நான் இத்தனை வருஷம் உங்கள் கூட வாழ்ந்தவளை என்னை விட்டு விட்டு போக சொல்கிறீங்கல்ல? இங்கே பாருடி, அவள் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அவளுக்கு அவ்வளோ சொத்து இருக்குடி. அந்த பேபி தானே நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே அது ஏதாவது பண்ணிடலாண்டி. நீ ஏன்டி ஃபீல் பண்ணுற? எங்க கண்டிப்பாக பண்ண விட மாட்டா அப்படின்னு என்கிட்டே வாக்குவாதம் போகுது. அப்போ ஜஃபர் தாண்டா டோர் நாக் பண்ணுறாரு. அமைதியாரு, நம்ம பிள்ளை வீட்டில் ஆளுங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு. டோர் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தாண்டா வராரு. என்னம்மா என்னமோ சவுண்டெலாம் கேட்குது. இல்லைடா உன்னோட கல்யாணத்துக்கு தான் காலைல சீக்கிரம் போகணும்ல, அதான் ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சமாளிக்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. இந்த சைடு டே தாண்டா அவர் வீட்டுக்கு இப்போ தான் வர்றாரு. பார்த்தா அங்கே தடபுடலாம் நடக்குது. எல்லாம் டேவோட சிஸ்டர் தாண்டா. அவள் தான் அவள் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரைலர் பார்த்துக்கிட்டே இருக்கா. டேவோட அம்மா, ஏன்டி இப்படி பண்ணுற? நாளைக்கு போகிறதுக்கு ஏன்டி இப்படி பண்ணுற? நான் அழகாக இருக்கேன் அம்மா. அம்மா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த ஹேர் ஸ்டைல் பண்ண நல்லா இருக்குமா? பிச்சைக்கறி மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்டி. யாரு? அம்மா பாரும்மா, உன் பையன் எப்போ பார்த்தாலும் என்னை பிச்சைக்காரி பிச்சைக்காரின்றான். ஏம்மா பிச்சைக்காரியை பிச்சைக்காரி தானேம்மா சொல்ல முடியும், இந்த வரல லட்சக்காரியா என்ன? டேய் அண்ணா, என்னடி உன் வயசுக்கு நான் மூப்பு, மரியாதை கொடுத்து பேசுடி. உனக்கு என்னடா மரியாதை? டோபர் தலையா? என்னடி சொன்னா? எனக்கு டோபர் தலையாவாடி? ஆமாடா, உன் தலையை பாரு, முடி எப்படி இருக்குன்னு. உனக்கு பின்னி போட்டா எங்களுக்கு மாதிரி ரெட்டை சட்டை போடலாம் அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா பாருமா, குண்டுச்சி நான் மட்டும் உருட்டி விட்டேன் அப்படியே. அம்மா இவ்வளோ பாருமா. என்னடா அம்மா பயந்தாங்கொழி. ஓர பேசாதடி, அப்படி தாண்டா பேசணும் அப்படின்னு ஓடுறா. தயங்க தாண்டா விரட்டுறாரு. அம்மா அம்மா பாருமா பாருமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் வேறு வந்துட்டானா அப்படின்ட்டு அப்படியே நின்றுறாரு. அவளும் கிட்ட போயிட்டு, அப்போ பாருப்பா இந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான். சின்னம்மா நடிக்கிறா பாரு. அப்பா உலகமா நட்டிப்புக்காருடி. தயாங் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதுனேப்பா. சரி நாளைக்கு கல்யாணத்துக்கு நீ தான் துணமாப்பில் வந்துரு. என்ன தயாங்? சரிங்கப்பா, எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா, சீக்கிரம் போயிடலான்டா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இவனும் மேலே போயிடுறான்டா. இந்த சைடு நீங்கள் தான், உங்களுக்கு மெஹந்தியெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. அதனால் நீங்களும் உங்கள் அம்மாவோட சொல்லிட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் டோரையும் ஒரு மாதிரி லாக் பண்ணிக்கிறீங்க.
உங்கள் பெட்டில் தாண்டா போய் உக்காந்துக்கிறீங்க. உங்கள் மனசு பூரா அவ்வளோ வலி, வேதனை. யார்கிட்ட சொல்லி அழுகுறேன்னு தெரில. உங்கள் வீட்டில் சொன்னாலும் உங்களுக்கு பேச்சை கேட்க மாட்றாங்க. உங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் தப்பாக பேசிடுவாங்க. நீங்களும் அதை அபார்ஷன் பண்ண மாட்றீங்க. அவங்க அம்மா அப்பா தாண்டா ஜெஃப்போட அம்மா அப்பாட்ட சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணதுக்கும் கேட்டிருப்பாங்க. அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் இது ஜெஃப்புக்கு தெரியாது. பட் ஜெஃப்புக்கு இதெல்லாம் தெரியும்னு நினச்சி தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. இப்படின்னா மட்டும் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வேணான்றுவீங்க அப்படின்ட்டு உங்கள் வீட்லேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேற்று டே கூட அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா உங்கள் பக்கத்தில் இந்த பேபி இருந்திருக்கும். அதனால நீங்கள் அமைதியாக ஒரு மாதிரி சவுண்டும் போடாமல் அம்மா அப்பாவுக்கு அசிங்கப்படக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் உங்களையும் மீறி நீங்கள் மூன் பண்ணியிருப்பீங்க. அதுவும் நினச்சா அதை விட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிடிக்கவே இல்லை. நான் வாழ்க்கடா அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு தானே நீங்கள் ஒரு மாதிரி அந்த மிரரை பார்க்குறீங்க. அந்த மிரரில் உங்கள் ஹேண்டு தெரியுது. அதில் ரிங் இருக்குது. பட் நேற்று டே அந்த ரிங்கை அவர் பார்க்கவே இல்லை. உங்கள் கையை ஒரு மாதிரி கோர்த்து தான் அவங்க கூட இருந்திருப்பார். பட் அப்போதைக்கு நீங்கள் ஓகே ஃபங்க்ஷன் போயிருப்பீங்களடா, நீங்கள் ஜுவல்ஸ் நிறையா போட்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் அந்த ரிங் இதெல்லாம் போனாலும் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி தாட்டில் தான் போயிருப்பார். பட் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிருக்குன்ட்டு அவருக்கு இது வரைக்கும் தெரியாது. நீங்களும் ஒரு மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அப்போ அந்த மிரருக்கு பக்கத்தில் அந்த எட்ஜுக்கிட்ட ஒரு செயின் தொங்குது. அதையும் நீங்கள் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. அந்த மிரரில் லைட்டாக தெரியுது. என்னது அப்படின்ட்டு நீங்களே அதை போய் பக்கத்தில் போய் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் அந்த டாலரை பார்த்துட்டீங்க. இது இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டாலரை ஒரு மாதிரி தடவி பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இது அவனோட செயின் தானே. இது எப்படி இங்கே? நேற்று அவன் ஷர்ட்டை தூக்கி போட்டிருப்பாளோட பேண்ட் இதெல்லாம். அப்போ அது இங்கே தான் வந்துருச்சு. அந்த செயினையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தாண்டா உங்கள் ரிலேட்டிவ் பூரா வர்றாங்க. உங்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. நீங்களும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தலையை தான் ஆட்டுறீங்க. மாப்பிள்ளைகிட்ட இப்படி இருந்துக்கணும் அப்படி இருந்துக்கணும்னு நிறையா இது பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆமான்னு சொல்லிவிட்டு அவங்களும் உங்கள் கூடயே தூங்குறாங்க. ஏன்னா புது பொண்ணு இல்லை. அதனால் எல்லாமே ரிலேட்டிவ்லாம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்க அதாவது பக்கத்தில் இருந்து தூங்குவாங்களடா, அந்த மாதிரி தூங்குறாங்க. இங்கே டே தான்டா. அவரும் கீழே வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அம்மா என்னடா நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேம்மா படிக்கிறதுக்கு. டீ இப்போவா? இன்றைக்கெலாம் போக முடியாது. நாளைக்கு கல்யாணம் இருக்குது. போயிட்டு அப்புறம் நாளைக்கு எங்கே வேணால் போ. இன்றைக்கெலாம் முடியாது. அப்போ டேவோட அப்பா தான், என்ன 2 பேரும் பேசுகிறீங்க? அப்பா அது நான் எக்ஸாமுக்கு படிக்கணும். என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் படிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். காலைல சீக்கிரம் கிளம்பணும். பேசாமல் இங்கே தூங்கு. அப்பா தயான் நைட் நேரத்தில் எந்திரிச்சு போகணும்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். ஒரு ரூமில் வந்து நான் செக் பண்ணுவேன். சாப்பிட்டு போய் தூங்கு போ. பேசாமல் இங்கேயே படி. சும்மா காண்டாகுது அவருக்கு. அவரும் பாதியோடு எந்திரிச்சு போயிடுறாரு. ஏங்க அவன் தான் வந்துடும். சும்மா இருக்கியாடி, எப்போ பார்த்தாலும் நம்ம செல்லம் கொடுத்து நீ தாண்டி கெடுக்கிற அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. தேங்கன்னா ரூம்குள்ளே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ அப்பா வேற பார்க்குறான் இருக்கான். போனால் மாட்டிக்குவாமே, என்ன பண்ணுறது? அடியே அப்பறே உன்னை பார்க்க ஒரு நாள் கூட என்னடி பார்க்காம இருக்க முடியல. ஐயோ நம்பரும் கேட்கலையே. நாளையெல்லாம் போனால் அவன் நம்பர்லாம் வாங்கிட்டு தான் வரணும். டே தயான் செயின் வேறு அங்கே தான் இருக்குது. ஐயோ நம்ம ஆளை நேரம் பார்த்துருப்பாளா என்ன? உன் பொருள் என்கிட்ட ஒன்று இருக்குடி, என்னோடய பொருள் உன்கிட்ட இருக்குது. பாரு அப்படின்ட்டு அவர் பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க பேண்டேஜ் இருக்குது. அது ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறாரு. நீங்கள் அந்த சைடு தூங்கிட்டீங்களா? உங்கள் செயின் அந்த கையில் தான் இருக்குது. அந்த ரிலேட்டிவ்லாம் வந்திருப்பாங்களடா, அதனால நீங்களும் அப்படி ஒரு கையிலே வச்சுக்கிறீங்க. எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களை ஒரு 3 o'clockலாம் உங்களை ஒரு மாதிரி எந்திரிக்க வச்சிடுறாங்க. நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க. இல்லைம்மா காலையிலே உனக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேயே உனக்கு கல்யாணமா, அதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடா அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. நீங்கள் இந்த சைடு தூங்கவே இல்லைடா. உங்களுக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு விடிஞ்சா கல்யாணம். இது எப்படி ஸ்டாப் பண்ணுறோன்னு தெரில. உங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணால்
அவ்வளோதான் நீயே விஷத்த வாங்கி எங்களுக்கு கொடுத்துட்டு கொன்றுமா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாரி கண்ணு கலங்குது. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பார்க்குறீங்க. அவங்களாம் நல்லா தூங்குறாங்க. நீங்களே ஒரு மாரி அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே உங்கள உசுப்புறாங்கடா. ஒயன் ஒயன் எந்திரிம்மா. ஆ என்னாச்சு? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாடா. எதுக்கு? டேய் இன்னைக்கு உனக்கு கல்யாணம். அத் எந்திரி ஒயன். ஏய் இங்கே பாருங்கடி, கல்யாண பொண்ணு எதுக்குன்னு கேட்குறா. போயேன் போய் குளி அப்படின்றாங்க. நீங்களும் உள்ளே போய் போகிறீங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே. உங்களால் சுத்தமாக முடியல. செம்மையாக உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி அழுகுறீங்க. உங்கள் ரெஸ்ட் ரூம் டோர் தானே நாக் பண்ணுறாங்க. ஒயன் என்னம்மா ஆச்சு, சீக்கிரம் குளிச்சுட்டு வாடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டேஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் இல்லை இந்த குளிக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னடா பண்ண? குளி சீக்கிரம், டைம் ஆச்சு, மூர்த்த டைம் முடிய போகுதுன்னு கத்துறாங்க. இப்போயே மணி 4 ஆகுதுமா, வேமா குளி அப்படின்றாங்க. 1 மணி நேரம் என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் ரூமுக்கு வராங்க. என்னாச்சு? 3 மணிக்கு அனுப்பிவிடும், இன்ன வரைக்கும் குளிச்சுட்டு வராமல் என்ன தான் உள்ளே பண்ணுறான்னு தெரில. ஒயன் 4 மணி ஆகுது. அ, ஒ- ஒயன் அம்மா குளிச்சுட்டு வாடா. ம் உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே புரியுது நீங்கள் என்ன மாதிரி நிலமையில இருக்கீங்க அப்படின்ட்டு. குளிச்சுட்டு வந்துடுவா. எதுக்கு உங்கள் கண்ணு கலங்குது? ஓ அதேண்டி, பொண்ணு இன்னைக்கு அவன் புருஷன் வீட்டுக்கு போக போகிறா. அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கலங்கத்தானே செய்யும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. உங்கள் அம்மாவும் லைட்டாக அவங்க இருக்க மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் உள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோரை ஓப்பன் பண்ணுமா, இந்த ப்ளவுஸை மட்டும் நீ போட்டு வா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ அவங்களும் ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு ப்ளவுஸும் கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி இதை எடுத்து வேர் பண்ணிவிட்டு உங்கள் தலையெல்லாம் ஒரு மாதிரி கொண்டு போட்டு வெளியில் தான் வரீங்க. உங்கள் ஃபேஸே நல்லா வீங்கி போயிருக்கு. இங்கே பாருங்கடி, பொண்ணு எப்படி உம்முன்னு இருக்கா, நல்லா தூங்கியிருப்பா போல், ஃபேஸே ரொம்ப வீங்கியிருக்கு. எங்க உன் கையை காட்டு அப்படின்றாங்க. அதில் அப்படி செவந்திருக்கு. உனக்கு வரப்போகிற புருஷன் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் போல், அதான் கை அப்படி ரெட்டாக இருக்குது, நல்லா செவந்திருக்கு அப்படின்றாங்க. நீங்கள் இதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு மாதிரி ஜடா மாதிரி நிற்கிறீங்க. உங்களுக்கு தாண்டா அவங்க சாரியும் கட்டி விட்றாங்க. அவங்க ஒரு போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே அமைதியாக இருக்கீங்க. இந்த பக்கத்து நம்ம ஜாமா மாமன் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கான்டா. என்ன நம்ம பையன் காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு வெளியில் என்ன பண்ணுறான்? டே டே மௌனே, என்னம்மா? என்னடா காலையிலேயே குளிச்சுக்கிட்டு இருக்க? ஏம்மா என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு இன்னைக்கு வெட்டிங்மா, அதான் என்னை காலையிலே வர சொல்லியிருக்கான். டேய் உனக்கு எக்ஸாம்? அம்மா நாங்கள் முடிச்சிட்டாங்க, போயிடுவோம்மா. சரி. டேய் என்னடா காலையிலே ஆரஞ்சு சவுண்ட்லாம் கேட்குது? ஏம்மா என் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. டேய் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டடா, பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு மேரேஜ். என்னம்மா அன்னைக்கா? ஆமாடா, அம்மாவும் நாங்கள் போயிடுவேன், நீ அப்படியே போயிட்டு எக்ஸாம் போயிடுறான். சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் ஆர்டர் அடிக்கிறாங்க. நம்ம ஜெஃப்ரோட அம்மா தான்டா. ஜெஃபர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க அம்மா இப்படி பண்ணுறனால அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி அவங்க பின்னாடியே இருக்காங்க, எங்கே நம்ம பையன்கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்ட்டு. இந்த சைடு அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி தோணு கிளம்பிட்டானா? இந்த கிளம்பிக்கிட்டு இருக்கான்ப்பா. டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்கிறீங்களா? தயாங் வேறு கால் பண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு தயாங் தான்டா. அவங்க அம்மா காலையே அவனை 5 மணிக்கு எந்திரான்னு இருப்பாங்க. என்னம்மா இன்னும் கொஞ்சம் டீ எந்திரா, அவங்க அப்பா ஆல்ரெடி கிளம்பி வெளியில் நிற்கிறாரு. என்னம்மா சொல்கிற? ஆமாடா கத்திக்கிட்டு இருக்காரா. டீ குளிச்சுட்டு வாடா வேமா. அவனும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறான்டா. குளிர் தாங்க முடியல, வெளில தான் வரான். ஆல்ரெடி அவங்க அம்மா ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாங்க. ஏம்மா என்னம்மா? டேய் இதை போட்டு விடா. ஏம்மா வீட்டி செட்டெல்லாம் எப்படிம்மா? எனக்கு அசிங்கமாக இருக்கு, என் ஃப்ரெண்டு கூட வந்தால் எனக்கு கலாய்ப்பாங்கம்மா. டேய் இதை மட்டும் நீ கட்டிட்டு வரல, உன் அப்பா என்ன சாவடிப்பான். ஷோ தாங்க முடியல, கொடுத்தால. அவரும் தான்டா அந்த வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு கீழே தான் அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கீழே இறங்கி வர்றாரு. செம்ம அழகா இருக்காரு, மாப்பிள்ளை மாதிரி இருக்காரா. அவங்க அம்மா அவங்க அப்பா தங்கச்சி கீழே தான் இருந்து தயாங்கவே பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி தான் புள்ள தான் மாப்பிள்ளையோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன நம்மளை இப்படி விடாமல் பார்க்குறாங்க? என்ன நம்ம அவ்வளோ கேவலமாவா இருக்கோம்? அம்மா தயாங் என்னாச்சுமா? நல்லா இல்லையா? நான் தான் அப்போதே சொன்னேனேம்மா எனக்கு இதுக்கெலாம் பிடிக்காது.
டேய் மௌனே, மாப்பிள்ள மாதிரி இருக்காடா. அம்மா உளராதம்மா. ஆ, தயாங் சூப்பராக இருக்குடா. அவரும் சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. அம்மா, உன் புருஷனா சொன்னது? ஆமாடா, மேலேருந்து வரையில் நீ மாப்பிள்ள மாதிரி தாண்டைக்கு வந்த. நான் தான் 3 பேருமே ஸ்டன்னிங் ஆகிட்டோம். டேய் அண்ணா, உனக்கு தான் நீ கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. ஏய் குண்டச்சி, கண்ணு வைக்காதடி. பேசாம உன் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து இன்னைக்கே கல்யாணம் பண்ணிடுமா. ஏய் ஒத்த வாங்கிடுவ. ஓடி, என் பொல்ல கூட வம்பளுகளாட்டி உனக்கு தூக்கமே வராது. ஆமாம், உன் பிள்ளைக்கு நீ சப்போர்ட் பண்ணுமா. பாரு, என்னைக்காவது என்ன சம்பவம் பண்ண போகிறான், அப்போ தெரிய போகுது அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. ஏம்மா, உன் பையன் ரொம்ப அழகாக இருக்கானா என்ன? டேய் நிஜமாவே மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. ஐயோ அம்மா, எனக்கே வெக்கமாக இருக்கு. அப்பா அவங்க அப்பா தான்டா. என்ன பண்ணுறீங்க? இந்த தயாங்கோட அப்பா தான்டா வெளியில் கூப்பிடுறாங்க. ஏம்மா, உன் புருஷன் கூப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். என்னம்மா ஆரன் சவுண்டு? டேய், உன் ஃப்ரெண்ட்ஸா அப்போதே வந்துட்டான்னு உங்கள் அப்பா சொன்னாங்க. ஏம்மா, அதை முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு அவரும் வெளியில் போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக தயாங்கவே பார்க்குறாரு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காரு. டேய் என்னடா, நம்ம மச்சானுக்கு தான் கல்யாணமா என்ன? அதாண்டா எங்களுக்கும் தெரியல. என்னடா மாப்பிள்ள மாதிரி நிற்கிறான். அப்போ நம்ம ஜாம்பமாவும் கீழே இறங்கிடுறான். ஏன்னா அவங்க 2 பேரும் இவங்க 2 பேர் அப்படின்ட்டு. தயாங் தாண்டா அவங்க அம்மாட்டா, அம்மா நான் பைக்கில் வரேன், நீங்கள் காரில் போங்க. டீ அப்போட்ட சொல்லுமா, நான் அப்படியே காலேஜ் போகணும்ல, அப்போ நான் எந்த பைக்கில் போவேன்? சரி சரி, அப்போ அவங்க அப்பாவுக்கும் கேட்டிருக்கோம். சரிடா, நீ பைக்லேயே வா, நாங்கள் 3 பேரும் காரில் போகிறோம், சீக்கிரம் வந்துடு, 7 மணிக்கெலாம் கல்யாணம். சரிப்பா அப்படின்ட்டு அவங்களும் முன்னாடி போயிடுறாங்க. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா பக்கத்தில் வந்துட்டு, டே மச்சான் என்னடா சும்மா அழகா இருக்கடா, நீ தாண்டா கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி இருக்க. டேய் வேஷ்டி சட்டெல்லாம் சும்மா அப்படி இருக்கு. டேய் சும்மா இருங்கடா. டேய் மச்சான் சத்தியமாடா. டேய் நிஜமாவேடா. டேய் ஜானு நீயுமா? தோணும். டேய் ஆமாடா, அமர்க்கலமாக இருக்கடா. டீ டைம் ஆச்சு, என் அப்போ வேற கழுத்தா இருப்பான் அப்படின்ட்டு அவங்களும் பைக் ஓட்டு தாண்டா போகிறாங்க. எல்லாம் அப்போ மாலில் தான் இருக்காங்க. அப்போ ஜெஃபர் தாண்டா, ஷோ இன்னும் வராமல் இருக்கான். டேவோட தங்கச்சி தாண்டா. டே அண்ணா, சன்னடி குண்டச்சி. டே எங்கே வந்து இந்த குண்டச்சின்னு சொல்லாதடா. குண்டச்சின்னு தானே சொல்லுவாங்க. டே அண்ணா, நீ கூட சொன்னல உனக்கு பிறந்தவ தான் தேவதண்டு. எங்கள் அண்ணன் ஜெஃப் அண்ணாவோட ஒய்ஃபும் செம்ம தேவதையா, இன்னைக்கு வருவா பாரு. அப்பயே நீ சொல்லுவ உன் ஆளை விட இவ தான் பெட்ரு அப்படின்ட்டு. ஏய் பையன் மூட்ரி. என் அழகிய பார்த்தா இப்படிலாம் சொல்ல மாட்டேடி. சும்மா கும்தா படக்கோழி மாதிரி இருப்பாடி. அவள் கண்ணு ஹிப்பை பார்த்து அன்னைக்கே நான் ஃப்ளாட்டு. இவெல்லாம் ஒரு ஆளாடி. யாழ வருவா பாரு, பார்க்க தாண்டி போகிற உடனே கல்யாணம் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு கூட்டிடுறேல. டி அண்ணா எங்கே இருக்க? என்னடி சொன்ன? அப்போ நான் சொன்னதெல்லாம் காதில் கேட்கலையா என்ன? சாரிடி. என்னடி? நிஜமாவே பாடுற அண்ணா, ஜெஃபரோட ஒய்ஃபு செம்மையாக இருப்பாங்க தெரியுமா. நீ ஏன் ஷாக்காக பாரு அப்படின்ட்டு அவளும் சொல்கிறான். பார்க்கலாம். நான் ஷாக் ஆகுறேன்னா இல்லை என் பொண்டாட்டியை பார்த்து நீ ஷாக் ஆகுறியான்ட்டு. என்னன்னா ஒன்றும் இல்லடி, பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏய் இல்லைரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட போகிறேன், அப்பாட்ட சொல்லவா, பாய மூடுறி அப்படின்ட்டு அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அங்கிட்டு அங்கே ஜானு தோனு நம்ம விஷ்ணுலாம் அங்கங்கே ஒரு மாதிரி ரூட் விடுறாங்க. தோனுலாம் சொல்லவே வேணாம், சும்மா சம்பவம் மாதிரி சம்பவம் தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா சாம்பமோனே, உஷார் பண்ணிட்டியா என்ன? டேய் தயாங்க பாடுறா, சும்மா அழகழகா இருக்காளுங்க, எவனும் சிங்க மாட்றாடா, எவனும் என்னை பார்க்க மாட்றா. இப்போ இருந்தால் எப்படா பார்ப்பாளுங்க? அப்போ மச்சான் எப்படி இருக்கேன்னு திரும்புடா அப்படின்ட்டு அவர் காலர் பட்டின 2 தான் அவுத்து விட்டு ஒரு மாதிரி செயின்லாம் போட்டுவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ பாடுறா, எல்லாம் ஒன்று தான் பார்ப்பாளுங்க. இன்னும் மச்சான் என்ன பார்ப்பாளுங்களா? டேய் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் சிரிக்காதடா, நார்மலாக சிரிறா, அப்போத்தையும் பார்ப்பாள. டே பயந்து தான் ஓடுவாளுங்க. அப்போ விஷ்ணுலாம் சிரிக்கிறாரு. டேய் என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இப்படி நீங்களே அசிங்கப்படுத்தலாமாடா? சரி விட்றா மச்சான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. உங்களை தாண்டா ரெடி பண்ணி நீங்கள் தான் காரில் உங்கள் ஃபேமிலி கூட வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு தாண்டா யாங் கால் பண்ணுறாரு. இந்த வந்துக்கிட்டு இருக்கோண்டா, அவ்வளோதான் மண்டபத்தை நெருங்கிட்டோம் அப்படின்றாங்க. விஷ்ணுவும் ஜானும் நம்ம தோனு தயாங் தாண்டா, நம்ம ஜாம்பமாவும் தாண்டா
ஒரு மாதிரி ஒரு பொண்ணவே ரூட் விட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த பொண்ணும் இவனை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிச்சிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி கண்ணெல்லாம் பிதிங்க இந்த பொண்ணவே பார்க்குறேன் நம்ம சாம்பவமே. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கிட்ட திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்கடா. டே மச்சான், டேய் சுமாரா, டே மச்சான் தயாங்கா, என்னடா டேய் அந்த பொண்ணு என்ன பார்த்து கண்ணடிச்சிச்சுடா. டேய் அது ஆண்டியாக இருக்க போகுதுடா. டேய் இல்லடா, டேய் அந்த பொண்ணு போகுதுடா, என்னை பாடுறா. அப்போ அவரும் பார்க்குறாரு. டேய் ஜானு இங்கே பாடுறா, நம்ம சாமானே ஒரு பொண்ணு பார்த்துருக்குடா. டேய் அதுவும் அந்த பொண்ணு. டேய் டேய் வாங்கடா வாங்கடா அப்படின்ட்டு இவங்களை கூட்டிகிட்டு, டேய் நீ போகிறனா நீ போட, எங்களையும் இழுத்துக்கிட்டு போகிற, டேய் ப்ளீஸ் வாடா வாடா அப்படின்ட்டு இவங்களை இழுத்துக்கிட்டு ஜாம்பமானும் போகிறான். அந்த பொண்ணும் அந்த பொண்ணு ஒரு மரத்து பக்கத்து தாண்டா ஒரு மாதிரி ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே நம்ம சாம்பம்மா வர்றானான்னு ஒரு மாதிரி எட்டி விட்டு பார்க்குது. போய்கிட்டு இருக்கையிலே ஒரு சவுண்டு தாண்டா கேட்குது, யாரோ பேசுகிற மாதிரி. இப்போ தயாங்க ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுறாரு. ஏய் என்னடா, டேய் நீங்கள் போங்கடா நான் வர்றேன், தயாங் டேய் நீ போட நான் வர்றேன் அப்படின்ட்டு அவரும் யாருன்னு மாதிரி பார்க்க. ஜானாமோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்ததுலேருந்து ஜானாவை பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா முன்னாடி அவனோட வாய்ஸ் தெரியும்லடா. அதனால இது நம்ம ஜானாமோட வாய்ஸ் தானே அப்படின்ட்டு அவரும் அந்த டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ நம்ம ஜெஃபர் தாண்டா அவங்க அம்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னம்மா எதுக்குமா அவளை வேணாம் வேணான்ற, எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா, நான் அவளை 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேம்மா, எதுக்குமா வேணான்ற. டீச்சர் புரிஞ்சுக்கடா, வேணாடா, நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டாடா, அவளை மாதிரி பொண்ணு நம்மளுக்கு வேணாம். அம்மா ப்ளீஸ், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு நீ கல்யாணம்மா, எப்போ வந்து என்ன வேணான்ற. ஜெஃப் நான் சொல்கிறது புரியுதா புரியல, என்னம்மா சொல்ல போகிற. டேய் அவள் ஆல்ரெடி கன்சீவாக இருக்காடா. அப்போ ஜெஃப் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி அவங்க அம்மாவே பார்க்குறாரு. தயாங்க ஒன்றுமே புரியலை. என்னம்மா சொல்கிற. ஆமாடா அவள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, யார்கிட்டே கெட்டு போய் யார் பிள்ளையோ அவள் ஓத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் உங்கள் அப்பன் அவன் ஃப்ரெண்டு சொன்னான்னு தலையில் அவளை கட்ட பார்க்குறான். நான் எவ்வளவோ வேணாம் நம்ம பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகும் நான் சொல்கிறேன்றதுக்கு அவன் கேட்காம எல்லா வேலையும் பார்த்துட்டான்டா உங்கள் அப்பன். ப்ளீஸ்டா ஜெஃப், அந்த பொண்ணு வேணாம் நம்மளுக்கு, கல்யாணத்து வாடா இப்பயே ஸ்டாப் பண்ணலாம். கையை பிடிக்கிறாங்க. ஜெஃப் தாண்டா அவங்க அம்மா ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு, அம்மா அவள் கெட்டு போனதாகவே இருக்கட்டும், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஜெஃப் உனக்கு அறிவு இருக்காடா, அது யாரோ பிள்ளை, உங்களுக்கு என்னம்மா அந்த பேபி தானே உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. டேய் இல்லைங்கம்மா உங்களுக்கு அந்த பேபி தானே, அவளை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அதை அபார்ஷன் பண்ணிடலாம். புரிஞ்சுக்க ஜெஃப், அவள் கல்யாணம் அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னா அவளை மேரேஜே பண்ணிக்கிறாங்க, ஆனால் அந்த பேபி அவள் அழிக்க விட மாட்றா. அம்மா அதை நம்ம வீட்டில் வந்து பார்த்துக்கலாம் ப்ளீஸ்மா. அப்போ தயாங்க தாண்டா இதெல்லாம் கேட்டு அவரும் ஒரு மாதிரி அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாரு. தயாங் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. என்னது ஜெஃபர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா. டே ஜெஃப், இப்போ கூட ஒருத்தன் பத்திரம் போட்டு பட்டாவே தரமாக பண்ணிட்டான், இன்னமும் எச்ச புத்தி ஒன்று விட்டு போல. இப்போ கூட நீ திருந்தலைலடா, இப்போயும் அடுத்தவன் பொருள் மேலே தானே ஆசைப்படுற. நாயே நீ அப்பத்தான் திருந்த போகிற, உன் இச்ச புத்தி உன் கூட இருக்குல்ல. இந்த பொண்ணு யாருன்னு தெரில, பாவம். நல்ல வேலை நம்ம பொருள் மேலே ஆசைப்படாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். நம்ம மட்டும் நம்ம ஆளை கட்டியிருந்தோம், இதுவும் நம்மளுக்கு தான் வேணும்ன்ட்டு நாய் மாதிரி நக்க தொங்க போட்டு என் பின்னாடியே வந்திருப்பான் ஏழ்ரை பிடிச்ச மூதேவி அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறாரு. நம்ம சாமாமா வந்தண்டா, அந்த பொண்ணு அங்கே வைக்கப்பட இவன் இந்த பக்கத்து வைக்கப்பட்டு கோலம் போட ஒரே குதூகலம் வந்தேன். விஷ்ணுவும் ஜானுவும் காரி காரி துப்புறாங்க. டே என்னால் சகிக்க முடியலடா, ஏன்டா நீ பண்ணா எங்களையும் கோர்த்து விட்டு இங்கே நிற்க வைக்கிற கர்மம் பிடிச்சவனே, நாங்களாவது போகிறோம்டா. டே மச்சான் ப்ளீஸ்டா, டீ அசிங்கம் பிடிச்சவனே நாங்கள் போகிறோம்டா அப்படின்ட்டு தயாங்க திரும்புறாண்டா. தயாங்க நிற்கிறாரு. என்னடா இந்த கர்மத்தை நீயே பாருடா, அங்கே அவள் வைக்கப்படுறது இவன் இங்கே வைக்கப்பட்டு கோலம் போடுறது பாரு, தண்ணியே வரப்போகுதுடா. தயாங்க தானே மண்டையிலே ஒரு போடு போட்டு, என்னடா மச்சான் எனக்கு பிக்கப் ஆயிடுச்சுடா, இன்னும் கொஞ்சத்தில் பிரேக்கப் ஆக போகுது, அங்கே பாரு அவங்க அப்பா வர்றான், ஐயோ அப்படின்ட்டு அவங்க எப்படி கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணும் அவங்க அப்பா பார்த்துன்னு ஒரு மாதிரி அந்த சைடு போயிடுது. உங்கள் ஃபேமிலி இப்போ அந்த மாலுக்கு வந்து என்ட்ரு ஆயிடுச்சுடா. இப்போ உங்களோட ரிலேட்டிவ் பூரா கீழே தான் இறங்குறாங்க. உங்களையும் உங்கள்
உங்களோட அம்மா இவங்க எல்லாம் உங்கள தாண்டா கூட்டிக்கிட்டு வர்றாங்க உள்ளுக்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்ப தயாங்கோட சிஸ்டர் தாண்டா உங்கள பார்த்தோன்னே வேகமா ஒடியாரா. உங்க ஹேண்ட டைட்டா புடிக்கிறா. அப்பதான் நீங்களே யாருன்னு பார்க்குறீங்க. ஹாய் ஹன்னி! அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க இவள பார்த்தோன்னே கொஞ்சம் பிரைட்டா சிரிக்கிறீங்க. என்ன நீ? நான்லாம் முன்னாடியே வந்துட்டேன். உங்களுக்காண்டி நான் எவ்வளோ நேரம் தெரியுமா வெயிட் பண்ணேன். இவ்வளோ லேட்டா வர்றீங்க. அ எங்க அண்ணாவ நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவா? நீங்களும் ஒரு மாரி அ இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே அண்ணி அப்படின்ட்டு அவளும் உங்க கூட வந்துடுறா. உங்க ரூமுக்கு தான் உங்கள கூட்டிட்டு போறாங்க. ஜெஃபர் தாண்டா அங்கருந்தே உங்கள பார்க்குறாரு. நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. அப்படின்ட்டு நீங்களும் போறீங்க. இப்ப தயாங்கும் தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான்டா ஒரு மாரி கையில ஷோல்டர்ல கை போட்டுக்கிட்டு ஒரு மாரி வர்றாய்ங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல வர்றாய்ங்க. நீங்களும் போறீங்க. அண்ணி 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 என் அண்ணன் வரான் பாருங்க. நீங்களும் அவள தான் பார்க்குறீங்க. அந்த ஒரு அந்த 4 பேர் வர்றாங்கல்ல, அதில வேட்டி ஷர்ட் போட்டிருக்கான்ல, அவன் தான் என்னோட அண்ணா. பார்க்குங்க எப்படி இருக்கான்? அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றா. அப்ப நீங்களும் பார்க்குறீங்க. தயங்கவே தான் பார்க்குறீங்க. அண்ணி, எங்க அண்ணன் கொஞ்சம் ரகடு தான். ஆனா ரொம்ப நல்லவன் அண்ணி. கொஞ்சம் கோவக்காரன் அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. தயாங் உங்களையும் பார்க்கலடா. உங்களையும் கிராஸ் பண்ணி அவரும் போறாரு. அவர் ஃப்ரெண்டு கூட ஒரு மாரி காமெடி பண்ணிக்கிட்டு, நம்ம ஜாம்பவான ஓட்டிட்டு. நீங்களும் பார்த்துட்டு அப்படியே கீழ குனிஞ்சுட்டு உங்கள ஒரு ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க. ஜெஃப் தாண்டா அவங்க அம்மா கூடயும் ஒரு மாரி சண்டை போட்டுட்டு அவரும் வந்திருப்பாரு. கரெக்ட்டா அவர கூட்டி போய் தானே அந்த மண்டபத்திலேயே உட்கார வைக்கிறாங்க. அப்ப நீங்க போறதே பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறது. பட் இருந்தாலும் அவங்க அம்மா சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டா இருக்காடா. யாரு பேபியும் வவுத்துல வச்சிருக்கா. நம்ம ஃபேமிலிக்கு வேணான்டா அப்படின்றது பாரு. பட் இருந்தாலும் அத அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள மேரேஜ் பண்ணதுக்கு ரெடியா இருக்காரு. இப்படியே டைம் ஆகுதுடா. இப்போ உங்க அம்மா தான்டா பொண்ணு வீட்லேருந்து ஒரு சாரி குடுத்துருப்பாங்க. அத கட்ட சொல்லி உங்கட்ட குடுக்குறாங்க. அங்க இருக்கிறவங்கட்ட கட்டி விடுங்க அப்படின்ட்டு. அவங்களும் உங்களுக்கு இருந்த சேலைலாம் அத எடுத்து கழட்டிட்டு, உங்களுக்கு அந்த கல்யாண சேலைய எடுத்து கட்டி விடுறாங்க. யாங்கும், ஜானாவும் வெளியில தான்டா என்ட்ரன்ஸ்ல நிப்பாங்க. ஏன்னா வர்றவங்கள கூப்பிடுறதுக்காண்டி. அப்போ நம்ம தயாங்க போறத பார்த்து, "டேய் தயாங், அம்மா, ஜானா அம்மா எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான். "டேய் டேய் தங்கம், என் செல்லம் எப்புட்றா இருக்க? என்னடா நல்லா வளர்ந்துட்ட." "ஆமாம்மா. ஐயோ! என் பிள்ளை எவ்வளோ அழகா இருக்கு." அப்படின்ட்டு தயாங்க போட்டு கிஸ் பண்றாங்க. "அம்மா நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க." அப்படின்ட்டு அவனும் கிஸ் பண்றான்டா. ஏன்னா ஜானாவுக்கு தயாங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க பையன எவ்வளோக்கு பிடிக்குமோ, அது மாரி தயாங்கும் ரொம்ப பிடிக்கும்டா. அப்ப தயாங் தான், "அம்மா நீங்க என் அம்மாவா இருந்தாலும், ஆனா உங்க பையன் இன்னமும் திருந்தவே இல்லம்மா." "டேய் தயாங், எங்கடா வெளியில போற?" "அம்மா ஃப்ரெண்ட்ஸ்." "டேய் உன் அண்ணாவுக்கு தொண மாப்பிள்ளை நீ தான்டா போணும். என் பக்கத்துலயே நிக்காம நீ எங்க போற?" "அம்மா இல்லம்மா அது. அம்மா சொல்றேன்ல, போடா." அப்படின்றாங்க. அப்ப அவனும், "டேய் வாங்கடா." அப்படின்றாங்க. "டேய் என்னடா மச்சான், அவங்க அப்பா அம்மா சொன்னா கூட கேட்க மாட்றான். இந்த ஜானா அம்மா சொன்னா மட்டும் கேட்குறான்." ஏன்னா ஜானா அம்மாவ ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவே ரொம்ப பிடிக்கும்டா. அப்படின்ட்டு அவனும் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அவங்களும் போறாங்க. அப்ப தயாங்கோட அப்பா தான்டா என்ட்ரன்ஸ்ல அதாவது வந்திருப்பாரு. இவன தேடி தான் வந்திருப்பாரு. "தயாங் எங்கடா போன?" "அப்பா இல்ல." "போ போய் ஜெஃப் பக்கத்துல போய் நில்லு." சரிப்பா." அப்படின்ட்டு அவனும் ஒரு மாரி கடுப்புல தான் போறான். ஏன்னா அவன் ஃபேஸ பார்க்கவே அவனுக்கு புடிக்காது. இந்த மாரி ஆகும். இருந்தாலும் அவன் கான்ல தான்டா போறான். இவன பார்த்தாவே எனக்கு எரிச்சா மாரி ஆகுதுடா. "டேய் தயாங் சும்மா இருடா." "ஆமாடா, எச்ச நாய் எப்ப பார்த்தாலும் அடுத்த எச்ச பண்ணதவே திங்கத்தான் பார்க்கும். சொந்தமா எதையுமே வச்சுக்காதுடா. அடுத்தவங்க பார்க்கறது தான் உனக்கு புரியும்." "டேய் விட்றா, இப்பதான் உன் பிரச்சனையில தலையிடலைல்ல, அப்புறம் ஏன்டா?" "டேய் இல்லடா, இவன பார்த்தாவே இன்னமும் இவன் பண்ணது தான்டா எனக்கு அப்படியே மண்டையில போட்டு ஆட்டுது." அப்படின்ட்டு கண்ட்ரோலர் வந்தாச்சுடா அப்படின்னு தயாங்க பார்க்குறான்டா. எஃப் தான்டா தயாங்க பார்க்குறாரு. பரவாயில்ல வளர்ந்துட்டான். தயாங்கும் ஒரு மாதிரி கோவத்தோடு தான் அவரை பார்க்குறாரு. இன்னமும் அந்த கோவம் அவனை விட்டு போகல. இருந்தாலும் தயாங் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் எனக்கு இப்போவும் சிரிப்பு தாண்டா வருது. இருந்தாலும் எனக்கு உன் பொருள் மேலே தாண்டா ஆசையாகவும் இருக்குது. ஏன்னா உன்னோட செலெக்ஷன் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ இல்லைடா. அவரும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு. இப்போ தயாங் தாண்டா அவனுக்கு பின்னாடி போய் நிற்கிறான். காண்டலில் நிற்கிறான். தயாங் தாண்டா அவங்க அம்மா பார்த்து, "எம்மா எனக்கு எரிச்சல் ஆகுதும்மா." டேய் சும்மா இருடா, காண்டாகுது." அப்போ ஜானம்மாவும் வராங்க. இப்போ தயாங்க பார்க்குறாங்க. அப்படியே சிரிக்கிற மாதிரி ஆட் பண்ணுறான்.
அம்மா அப்படின்றான். ஐயோ என் அழகு அப்படின்னு அவங்க சொடக்கு பறிக்கிறாங்க தயாங்க பார்த்து. இதுவே செஃப்புக்கு செம்ம கோவம் வருது. பாரு என்ன ஏதாவது பண்ணதான் இப்போ கூட அவன் மேலே தான் அந்த பைத்தியம் பிடிக்குது என் அம்மாவுக்கு. ஜானா யாங் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. உங்கள் அப்பா தான்டா வெளியிலேருந்து உள்ளே வந்திருப்பாரு. இவ்வளோ நேரம் தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தயாங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா தயாங்கோட அப்பாவுக்கு தெரியும் அவங்க பொண்ணு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க என்கேஜ்மெண்ட் வந்திருப்பாங்க. பட் தயாங்க ஃப்ரெண்டுக்கெலாம் தெரியாது. இது வரைக்கும் நம்ம ஜாம்பம்மாவும் கூட அவங்க வீட்டில் பார்த்துருக்க மாட்டார். அவரும் முன்னாடி வந்து நிற்கிறாரா. அப்போ நம்ம ஜாம்பம்மா வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு, டேய் டேய் மச்சான், டேய் தயாங்கா, டேய் ஜானு, என்னடா அங்கே பாருடா யாருன்னு. எங்கடா டேய் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பாருடா. ஐயோ செத்தா. என்னடா அப்போ அவங்களும் பார்க்குறாங்க. டீ இந்த அல்லது கூட இங்கே நிற்கிறான். மச்சான் எனக்கு தெரியலடா டே பயமாக இருக்குடா டே அப்படின்னு ஒரு மாதிரி நகர்றாங்க. அப்போ தயங்க தான் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. என்னடா டேய் பயமாக இருக்குடா நம்ம ப்ரொஃபஸர் இது கூட இங்கே வந்தியா. டேய் நம்மளை மாதிரி அவரும் கல்யாணம் தண்டை வந்திருப்பாரு. டேய் மச்சான் எனக்கு பயமாக இருக்குடா. ஆனால் அந்த ஆளுங்கடா நம்மளை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி நிற்கிறான். டீ விட்றா அவன் கண்டுக்காம தானே நிற்கிறான். இது வரைக்கும் நல்லது தான். அப்போ தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவர் குட் மார்னிங் சார் ம் அப்படின்றாரு. என்னடா அந்த மனிதன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். ஒன்றுமே கேட்கல தெரியலையா மச்சான். தயாங்க தாண்டா டீ விட்டு தொலைங்கடா. அப்போ ஐயர் தாண்டா நாளை ஆயிரத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ப்ரொஃபஸர் தாண்டா அங்கிட்டு போகிறாரு. எதுக்கிட்டே அங்கிட்டு போகிறான். விட்றா அவன் போகிற வரைக்கும் நல்லது தான். இல்லாட்டி அவனை பார்த்தாவே நம்மளுக்கு படித்தது முத கொண்டு மறந்து போயிடும். அதுவும் நல்லது தாண்டா அப்படின்ட்டு அவர் தாண்டா போகிறாரு. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு பொண்ணு அழைச்சிட்டு வாடி அப்படின்றாங்க. அப்படின்ட்டு அவங்களும் கூப்பிட்றாங்க மாமா அப்படின்ட்டு. அவங்க தாண்டா தயாங்கோட சிஸ்டர் தாண்டா உங்கள் கையை விடவே இல்லை. அவள் இன்னமும் உங்களை தான் பிடிச்சிருக்கா. நீங்கள் அவள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு வரீங்க. அவங்க பின்னாடி ஒரு 4 பேர் வராங்க. உங்கள் அம்மாவும் சைடில் வராங்கடா. ஜெஃபர் தான் உங்களையே வச்சுக்கண்டு வாங்காமல் பார்க்குறாரு. நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி வர்றீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி அவருக்கும் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு 2 இயர்ஸாக உங்களுக்காண்டி அவர் வெயிட் பண்ணியிருப்பார். எப்படியாவது உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் வேணான்ருப்பீங்க. இது எனக்கு பிடிக்கல. உங்களை நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டுருப்பீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்தே அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் உங்களை பார்க்கையில் அவங்க அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது. வேணாண்டா அந்த பொண்ணு ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது யார் பேபின்னு தெரியல அப்படின்ட்டு. அவரும் என் ஃபீல் பண்ணாதடி, ஒன்று நான் நல்லாவே பார்த்துக்குவேன். என் அம்மாவுக்கு தானே இந்த பேபி பிடிக்கல. அதை மட்டும் எப்படியாவது அபார்ட் பண்ணிடுவோயன் அப்படின்ட்டு அவரும் மனசில் நினச்சிட்டு உங்களையே ஒரு அவ்வளோ பிரைட்டாக பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. தயாங்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம ஜாம்பு அம்மா வந்தாண்டா அவங்க கூட பேசினாலும் அவனோட சைட்டை தான் ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கான். எங்க அவ? ஐயோ அவன் அப்பா இருக்கானே. அவன் அப்பா மட்டும் சொட்டத்தலையும் வரலன்னா யாரும் அவளை பிடிச்சி கிஸ்ஸே அடிச்சிருப்பானே. எங்கடி இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாரு. எங்கேயுமே காணோம். இது என்ன கும்பல் அப்படின்ட்டு அங்கே பார்க்குறாரு. ஐ நம்ம ஆளு. ஆமாம் இந்த மூஞ்சிக்கு எந்த பொண்ணு அப்படின்ட்டு நம்ம ஜாம்பா மௌனம் பார்க்குறான். இந்த காவா இவனுக்கா அப்படின்ட்டு நம்ம ஜஃபரை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறாரு. ஐயோ ஐயோ அப்போ அம்மா இங்கே தானே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜாம்பம்மாவும் அவங்க அம்மாவை தேடுறான். பார்த்தா உங்களுக்கு பின்னாடி ஐயோ அம்மா இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த அக்காவுக்கு தான் கல்யாணமா? ஐயோ அதுவும் இவனுக்கா? இந்த மகரக்கட்டைக்கு இம்புட்டு அழகான பொண்ணா? ஐயோ என்னால் தாங்க முடியலை. டே ஜானு. அப்போ தயாங்கு விஷ்ணுவும் ஜானு தாண்டா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா டேய் அங்கே பாருடா. எங்கே பாடுறா? டேய் என்னடா? ஒன்றும் இல்லை தயாங். என்னடா? டே ஜானு நான் கூட சொன்னேன்ல என் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்குன்ட்டு. அந்த அக்காவுக்கு தாண்டா இவனுக்கு கல்யாணம். என்னடா சொல்கிற? அப்போ தயாங்கும் என்னடா பேசுகிறீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான். டேய் சொல்கிறீங்களா என்ன? இல்லை தயாங் நம்ம ராமம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு கூட ஒரு வாரமாக லைட் எரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல. அப்போ கூட லைட் எரிஞ்சிச்சுல்ல. அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னடாப்பா? டேய் நீ ஏன்டா கோப்படுற? அந்த வீட்டில் ஒரு அக்கா இருக்குடா. அக்காவா? ஓ அக்கா இருக்கோ?
அதுக்கு என்னடா? அந்த அக்காவுக்கும் இந்த ஜெஃபருக்கும் தான் கல்யாணமாண்டா. அந்த அக்கா அங்கே பாரு வருது. அழகா இருக்குன்னு சொன்னான்டா. ஆனால் செம்ம அழகா இருக்குடா. எங்கடா? அப்போ நம்ம தயாங்கும் ஒரு மாதிரி பதட்டத்திலே பார்க்குறாரு. கடவுளே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிட்டே வர்றீங்க. அதனால தயாங்கனால உங்கள் ஃபேஸ் பார்க்க முடியல. தயாங்கோட சிஸ்டர் தாண்டா உங்கள் ஹேண்டையும் பிடிச்சிட்டு வர்றா. இப்போ தயாங்க நல்லா உங்களை அங்கிட்ட திருப்பி பார்க்குறாரு. பட் அவனால் பார்க்கவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி வேர்க்குது. டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி இருக்க? இல்லைடா ஒன்றும் இல்லை. தயாங்கோட சிஸ்டர் தாண்டா. அண்ணா என்னடி? இந்த அண்ணி தான் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பாரு. உனக்கெல்லாம் இந்த மாதிரி பைப்பெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு சொல்கிறா. இது உங்கள் கதையிலையும் கேட்குது. ஏய் அவளை பார்க்க சொல்கிறீ? ஆ அவளை பார்க்க சொல்கிறீ? என்னண்ணா? அவர் கையால் என்ன பார்க்க சொல்கிறீ? எதுக்கு பார்க்க சொல்லுடின்னு அவ்வளோ குலவரியோடு சொல்கிறாரு. அவள் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அண்ணி இந்த சைடு மட்டும் திரும்பி பாருங்களே. எதுக்கு? ப்ளீஸ் அண்ணி அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. மனுஷன் அவ்வளோதான் ஒரு மாதிரி இடிஞ்சிட்டான். அவனுக்கு கைகாலெலாம் ஒரு மாதிரி நடுங்குது. அவனோட கை அப்படியே உள்ள ரத்தம்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஹீட் ஆகி ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. நீங்களும் திரும்பிட்டு ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே அங்கே கீழேயும் ஜெஃபுக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க. அவனுக்கு மண்டை கழுத்து காதெல்லாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகி அவன் கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு மாதிரி பதட்டமாகறான். அவனுக்கு அவ்வளோ ஷிவர் ஆகுது. ஒரு மாதிரி அவனுக்கு என்னன்னே தெரில. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல உங்களை பார்க்கவே அவனால் முடியல. டேய் இப்போ முதற்கொண்டு என் பொருள் மேலே தாண்டா கை வச்சிருக்க. இன்னமும் என் பொருள் மேலே தாண்டா ஆசைப்படுற. அப்போ கன்சீவாக இருக்கியாடி? என் பிள்ளை முகத்தில் வளருதாடி? ஏன்ட்டு சொல்லலை. அவர் கண்ணும் அவ்வளோ கலங்குது. அவருக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறன்னு தெரில. உங்களுக்கு பார்த்தா இன்னைக்கு மேரேஜ். அதுவும் சின்ன வயசுலேருந்தே தயாங்கோட பொருளுக்கு எப்பயுமே ஆசைப்பட்டு தயாங்கோட பொருளை எப்பயுமே வருங்க நினைப்பான், வாங்கிக்கிற நினைப்பான். இப்போவும் அதே மாதிரி தயாங் உங்களை லவ் பண்ணுறான். இப்போ தான் ஜெஃப் உங்களை எடுத்துக்க பார்க்குறான். அதனால அவனால் தாங்கவே முடியலை. ஏன்ட்டு சொல்லலை. என் பிள்ளைக்கு இது ஜெஃப் என் பிள்ளையவே வாஷன் பண்ணு பார்க்குறியா? எவ்வளோ தைரியம்! விட மாட்டேன். இவ்வளோ நாள் நான் விட்டு கொடுத்தது போதும். இதுக்கு மேலே விட மாட்டேன்டா.